ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. எந்த யூடியூப் வந்தாலும் அதில் ஒரு கமெண்ட் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ரேஸில் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஒரு விடை தான் இந்த வீடியோ. ரேஸோட டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்போயுமே அது கொஞ்சம் பெரிய எண்ணிக்கையில் தான் நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம குரூப் 4க்கு நடத்துனது 123 டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டோட எண்ணிக்கை அதிகமாக வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இந்த லான்ச் ஒரு தீபாவளியோட ஒரு பரிசாக இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, 99 டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் சீரிஸில் ஓவராலாக இருக்க போகுது. எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னா 99 டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் சீரிஸில் வரப்போகுது. 100வது டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரிஜினலாக நீங்கள் எழுதக்கூடிய டிஎன்பிசியோட குரூப் 4 டெஸ்ட். அவ்வளோதான், டேரெக்டாக டிஎன்பிசியில் போய் நீங்கள் குரூப் 4 எழுதுறீங்களா, அதுதான் 100வது டெஸ்ட். ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு டெஸ்ட்டாக அந்த 100வது டெஸ்ட் அமையும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது 99 டெஸ்ட்டு இதில் வரப்போகுது. ஓவராலாக எவ்வளோ டெஸ்ட்டு? 99 டெஸ்ட்டு இதில் வரப்போகுது. சரி, இப்போ இந்த 99 டெஸ்ட்டு 99 நாளில் உங்களுக்கு நடக்கும். எவ்வளோ நாள் நடக்க போகுது? 99 நாளில் இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு நடக்க போகுது. இதில் தமிழ் அப்படின்னு பார்த்தோன்னா புக் வைஸ், அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழில் 24 டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நடுப்புற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் முடிய நம்ம கொண்டு வர போகிறோம். அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா 6வது 7வது 8வது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 9வது 10வது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 11வது 12வது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, ஒட்டு மொத்தமாக ஒரு 4 ரிவிஷன் டெஸ்ட்டு இன்பிட்வீன் சப்ஜெக்ட் நடுப்புற அல்லது ஸ்டாண்டர்டுக்கு நடுப்புற நம்ம கொண்டு வர போகிறோம். டோட்டலாக தமிழில் மட்டுமே நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 28 டெஸ்ட்டு டோட்டலாக நம்ம தமிழில் மட்டுமே எழுதுகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எவ்வளோ கொஸ்டின் இருக்க போகுது அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நமக்கு 100 கொஸ்டின் அப்படிங்கிறது வரப்போகுது தமிழில். அப்போ டோட்டலாக 2800 கேள்விகள் தமிழ் நம்ம எழுத போகிறோம். எப்படி சார் இருக்க போகுது பாருங்கள், இதுதான் அதுக்கான ஷெட்யூலு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பழைய மற்றும் புதிய புத்தகம். அடுத்து 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், 6ஆம் வகுப்பு 3rd டேர்மு, 6வதோட ஃபுல் டெஸ்ட். அப்போ 6வதில் மட்டுமே நீங்கள் 400 கேள்வி. அந்த மாதிரி 7வது 8வது அங்கங்கே கேப் விட்டு தான் இந்த ஷெட்யூல் உங்களுக்கு பிளான் பண்ணியிருப்போம். பாருங்கள், கேப் இருக்கும். 8வது வரைக்கும் தமிழில் பெருசாக கேப் இருக்காது. நீங்கள் 9th போன உடனே தமிழுக்கு கொஞ்சம் கேப் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது 9th 10th போர்ஷன் பெருசாக இருக்கிறதுனால, அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேப் அப்படின்னு உங்களுக்கு வரப்போகுது. சரியா? அப்போ தமிழில் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட்டோட எண்ணிக்கை 28 டைரக்ட் தமிழ் டெஸ்ட். ரிவிஷன் தனியாக இருக்குது, மார்க் டெஸ்ட் தனியாக இருக்குது. பாருங்கள், தமிழில் மட்டுமே நம்ம இவ்வளோ டெஸ்ட் எழுத போகிறோம். சரி, அடுத்தது 2வது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து நம்ம மேக்ஸுக்கு டாபிக் வைஸு 14 டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். மேக்ஸில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ண போகிறோம். மேக்ஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நம்ம ஏறக்குறைய 50 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு 750 கேள்வி மேக்ஸில் மட்டுமே டைரெக்டாக மேக்ஸ் டெஸ்ட் மட்டும் எழுதுங்க. ரிவிஷன்லாம் எதுவுமே இல்லாமல், ஃபுல் மார்க் டெஸ்ட் இல்லாமல் மேக்ஸில் மட்டுமே 750 கேள்வி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைரெக்டாக எழுத போகிறோம். இண்டிவிஜுவல் மேக்ஸ் டெஸ்ட்டில் டாபிக் வைஸ் 14, ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு மேக்ஸில் இருக்க போகுது. அடுத்து சிஏ, எல்லாருமே பயப்படக்கூடியது. திடீர்னு சிஏவோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம். பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம். சிஏவில் நம்ம 12 டெஸ்ட்டு, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட்டு. ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டில் நமக்கு 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஏற்கனவே 400 கேள்விகளுக்கு மேலே டைரக்ட் சிஏ டெஸ்ட் மட்டும் நீங்கள் தனியாக எழுதுவீங்க. ஓகேவா? சரி, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஸ்டடி ஜிஎஸ் டாபிக்கு அதில் புக் வைஸு 16 டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது 2 கொடுத்துருப்போம். புக் வைஸ் 16, ரிவிஷன் டெஸ்ட் அப்படி 2 கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் 150 கேள்விகள் உங்களுக்கு வச்சுருப்போம். எப்படி சார் அந்த சிலபஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் அதோட சிலபஸ்ஸு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழ் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நாள் கேப் விட்டு 6வது 7வது சிவிக்ஸு ஜாகிரஃபி, 6வது 7வதோட பாலிட்டியும் ஜாகிரஃபியும் சேர்த்து 150 கேள்வி. அடுத்து ஒரு நாள் கேப், 6வது 7வது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் சேர்த்து 150 கேள்வி. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் வைஸு ஸ்டாண்டர்ட் வைஸும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 6வது to 10வது ஒரு ரிவிஷன், 11வது 12வது ஃபுல் ரிவிஷன், 11th 12th எக்கனாமிக்ஸ் தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, 11th 12th பாலிட்டி தனியாக, எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம் இந்த ஜிஎஸ் டெஸ்ட்டில். சரியா? இந்த ஜிஎஸ் டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 150 கேள்வி. ஏறக்குறைய நம்ம 2700 கேள்வி வரைக்கும் ஜிஎஸ்சில் நம்ம எழுத போகிறோம். யோசிச்சு பாருங்களேன், தமிழில் டைரெக்டாக 2800 கேள்வி, ஜிஎஸ்சில்
2700 கேள்வி டைரெக்டாக ஜிஎஸ்சில் எடுக்க போகிறோம். மேக்ஸில் 750 கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 400 கொஸ்டின் வந்து நம்ம டைரெக்டாக எடுக்கும். இது வந்து நான் ரிவிஷன்லாம் பேசவே இல்லை, இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் வந்து ஒன்று பிளான் பண்ணுறோம். என்ன ரிவிஷன்? தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்சில் ஏதாவது ஒரு டாபிக், எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டியாக இருக்கலாம், யூனிட் 8ஆக இருக்கலாம், வேறு ஏதாவது ஜிஎஸ்சில் ஒரு டாபிக், ஒரு 6 டெஸ்ட்டு, 200 கேள்வி, இங்கே ஒரு 1200 கொஸ்டின். நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு எங்கே சார் அது என்ன மாடலில் சார் வரும் அப்படியே காட்டிடுறேன். நான் என்ன மாடலில் அந்த ரிவிஷன் டெஸ்ட் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ என்ன மாடலில் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வரப்போகுது அப்படின்னா, அது பார்த்தோன்னே உங்களுக்கே தோணும், தமிழில் பார்ட் ஏ ஃபுல்லாக பகுதி ஆ முழு தேர்வு 100 கேள்வி, மேக்ஸில் 25 கேள்வி, யூனிட் 8லேருந்து 75 கொஸ்டின்ஸ் நம்ம எடுப்போம், 200 கேள்வி. அடுத்து பாருங்கள், தமிழ் பார்ட் பி, மேக்ஸ் ஃபுல்லாக, பாலிட்டியோட ஃபுல் 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் பாலிட்டி, தமிழ் பார்ட் சி ஐஎன்எம், தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு, மேக்ஸ் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட்டு, தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு, மேக்ஸு, ஜாகிரபி, எக்கனாமிக் சயின்ஸு ஃபுல் டெஸ்ட்டு, யூனிட் 9 சிஏ, திருக்குறளுக்கு முதல் முறையாக தனியாகவே நம்ம டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். திருக்குறளுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டு, திருக்குறளை கான்சன்ட்ரேட் பண்ணி. இது எல்லாம் முடிஞ்ச உடனே ஏறக்குறைய ஒரு 20 மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க டோட்டலாக. இதுதான் ஒட்டுமொத்த ஒரு பிளான் அப்படிங்கிறத சொல்கிறோம். டோட்டலாக எவ்வளவு? ஒரு 20 மார்க் டெஸ்ட்டு நீங்கள் கடைசியாக எழுத போகிறீங்க. 20 மார்க் டெஸ்ட். இதில் இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 டெஸ்ட்டு ஆன்லைனில் உங்களுக்கு நடக்கும். லாஸ்ட்டு 5 டெஸ்ட்டு ஆஃப்லைனில் ஓஎம்ஆரும் கொஸ்டினும் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அமுச்சிடுவோம். டெஸ்ட்டு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அவங்க அட்ரஸை வாங்கி உங்கள் வீட்டுக்கே அமுச்சிடுவோம் ஓவராலாக. ஸோ அப்போ ஓவராலாக நீங்கள் எழுதக்கூடியது, நம்ம எழுதக்கூடியது அப்படிங்கிறது 99 டெஸ்ட்டு வந்து நம்ம ஓவராலாக எழுத போகிறோம். எவ்வளோ டெஸ்ட் எழுத போகிறோம்? 99 டெஸ்ட்டு ஓவரால் எழுத போகிறோம். இந்த 99 டெஸ்ட்டுங்கிறது 200 டெஸ்ட்டுக்கு சமம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டின் செட்டு டெஸ்ட்டு நம்பர் என்னமோ 99 தான், ஆனால் எதுக்கு சமம்? கிட்டத்தட்ட நீங்கள் 200 கொஸ்டின் எழுதின ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். 200 டெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ப்பா, 200 டெஸ்ட்டு உங்களால் எழுத முடியும். தமிழில் மட்டுமே டைரெக்டாக ஒரு 2800 கேள்வி தமிழில் மட்டுமே, 2700 கேள்வி ஜிஎஸ்சில், ஒரு 400 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸில், ஒரு 750 கேள்வி நம்ம என்ன பண்ணுறோம், 750 கேள்வி நம்ம மேக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். தென் ரிவிஷனில் ஒரு 6 டெஸ்ட்டு, ஒரு 1000 கிட்டத்தட்ட 1200, ஒரு 100 நாள் 1100 கொஸ்டின் ரிவிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏறக்குறை 20 மார்க் டெஸ்ட்டு, ஏறக்குறை 4000 கொஸ்டின்ஸ் வந்து மார்க் டெஸ்ட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கூட்டி பாருங்களேன் எவ்வளோ வருது. 0, 5, ஸோ 8, 7, 15, 19, 20, 27, மீதி 2, ஸோ 6, 10, 11, 11750 கேள்வி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த டெஸ்ட் சீரீஸில் 11750 கேள்வி இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. டோட்டல் டெஸ்ட்டு 99 இருந்தாலும் உங்களுக்கு 200 டெஸ்ட்டு எழுதுனா ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால டெஸ்ட்டு 200 அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். டோட்டலாக 99 இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ டெஸ்ட் சீரீஸ் பேரே 99 நாட் அவுட்டு தான். 100வது டெஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் டேரெக்டாக எழுதக்கூடிய டெஸ்ட். கிளியர் ஆகிடுச்சா? ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எப்பயுமே சொல்கிறது தான், டெஸ்ட் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே அந்த டெஸ்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வரக்கூடிய குரூப் 4 அப்படிங்கிறது நமக்கானதான். ஏன்னா நீ சால்வ் பண்ணக்கூடிய கேள்வி எனக்கு 11,000 10,000க்கு மேலே கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் கொஸ்டின் வச்சுருக்க போகிறீங்க. 5 டெஸ்ட்டு ஃபைனலாக ஆஃப்லைனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. பாருங்கள், ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 20 டெஸ்ட்டு 30 டெஸ்ட்டு அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண தமிழ் டேர்ம் ஒன்று முடிச்சிட்டேன் சார், ஒரு 100 கொஸ்டின் எழுதுங்க. டேர்ம் 2 முடிச்சிட்டேன் 100 கொஸ்டின், டேர்ம் 3 முடிச்சிட்டேன் சார் 100 கொஸ்டின், மொத்தமாக சேர்த்து ஒரு 100 கொஸ்டின். ஒவ்வொரு 6ஆவதுல 400, 7ஆவதுல 400, 8ஆவதுல 400, இந்த மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் ப்ராக்டிஸ் பண்ண புது புக்கு பழைய புக்கு ஜிஎஸ் அப்படின்னு பண்ண ஏறக்குறை நம்மளால் பெரிய அளவில் இதை சாத்தியமாக்க முடியும். ஸோ டெஸ்ட் சீரீஸோட பேருனா 99 நாட் அவுட் டெஸ்ட்டு, 100வது டெஸ்ட்டு டைரெக்டாக குரூப் 4 எக்ஸாம்ஸை எழுத போகிறீங்க. 100வது டெஸ்ட். சரியா? இந்த பிளானர் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த பிளானர். ஸோ இந்த பிளானரை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும், இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இப்போலேருந்தே உங்கள் ப்ராக்டிஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளும் டெஸ்ட் சீரீஸ்குள்ளே நுழைய போகிறோம். வரக்கூடிய குரூப் 4 நம்ம கிராக் பண்ண போகிறோம். இது ஒரு தீபாவளி பரிசு அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை நம்ம ஒரு அரசு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவராக இருக்க போகிறோம்.
அடுத்த தீபாவளி நம்ம என்ன பண்ண போகிறோம், அரசு அதிகாரியாக இந்த அடுத்த தீபாவளியை நம்ம கொண்டாட போகிறோம். அதுக்கான முயற்சி இந்த தீபாவளியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, எப்பயுமே சோர்வடையாதீங்க. வெற்றி அப்படிங்கிறது சோர்வடைந்த நபருக்கு கை கொடுக்காது. வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லைனாலும் வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், தொடர்ச்சியாக பணியாற்றக்கூடிய நபர்களுக்கே சாத்தியம் அப்படிங்கிறது இங்கே வரலாறுல நம்ம நிறையாவே பார்த்துருக்குறோம். சரியா? அதே மாதிரி நீங்களும் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். அதுக்கு வராண்டா ரேஸ் ஒரு துணையாக நிற்கும். அது இந்த தீபாவளியிலேருந்து அது சாத்தியமாக இருக்கும். நம்ம முன்னாடி நிறையா ப்ராசஸ் பேசியிருக்கோம், நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்காம ஏதாவது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த தீபாவளி நீ அரசு அதிகாரி. இந்த குரூப் 4 உனக்கானதான். அடித்து சொல்கிறேன், 99 நாள் 99 டெஸ்ட்டு, 10,000 மேலே கொஸ்டின். வேறு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் படிங்க, ப்ரிப்பேர் ஆகிடுங்க, டெஸ்ட்டு கொடுங்க. நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மேலும் சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். சந்தேகத்தை தீர்த்துங்க. டெஸ்ட் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி.